தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சத்யநாராயண விரதத்தின் பகுதி 2 நாம் சிந்திக்க இருக்கிறோம். தனது கிராமத்தை நோக்கி சாது திரும்பி வரும் வழியில் பகவான் சத்யநாராயணர் ஒரு துறவியின் வேடத்தில் அவன் முன் தோன்றி அவனது படகில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். துறவி தன்னிடம் பணம் கேட்பார் என்று சாது நினைத்தான். படகில் வெறும் இலைக்கட்டுகள் தான் இருக்கின்றன என்று பதில் சொன்னான். உன் வார்த்தைகள் உண்மையாகும் வியாபாரியே என்று துறவி பதில் கூறினார். அன்று இரவு தனது படகில் உள்ள பொருள்களை வழக்கமான முறையில் சோதனையிடுகையில் எல்லா ஆபரணங்களும் இலைகளாக மாறியிருப்பதை சாது கண்டான். துறவியிடம் தான் பொய் பேசியதால் வந்த விளைவு அது என்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவன் துறவியை தேடிச் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டான். நீ சத்யநாராயண விரதம் அனுஷ்டிப்பதை விட்டுவிட்டாய் என்று துறவி அவனிடம் எச்சரித்தார். பிறகு அவர் தனது சுயரூபத்தை அவனுக்கு காட்டி அவனுக்கு ஆறுதல் கூறி மறைந்து போனார். தனது படகிற்கு திரும்பி வந்த சாது தனது நகைகள் திரும்பவும் பத்திரமாக இருப்பதை அங்கே கண்டான். மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் பகவான் சத்யநாராயணரை அவன் வழிபட்டான். 5 நாட்களுக்கு பிறகு சாது தனது ஊரை போய் சேர்ந்தான். தான் வந்து சேர்ந்ததை தனது மனைவிக்கும் மகளுக்கும் அவன் தெரிவிக்க விரும்பினான். அந்த விஷயத்தை தூதன் கொண்டு சென்ற போது லீலாவதியும் கலாவதியும் சத்யநாராயண கதையை கேட்டுக்கொண்டிருந்தனர். தங்களது வழிபாட்டை முடித்ததும் அவர்கள் சாதுவை காணச் சென்றனர். ஆனால் பகவானுடைய பிரசாதத்தை வாங்காமல் சென்று விட்டனர். பிரசாதம் வாங்கிச் செல்லாதது குற்றம் என்பதை பகவான் நாராயணர் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். மருமகன் மற்றும் அனைத்து செல்வத்துடன் படகு கவிழ்ந்து விட்டது. தனது உயிருக்காக மருமகன் மன்றாடினான். கரையில் இருந்த சாது பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்தான். ஆகாயத்தில் ஓர் அசரீரி கேட்டது. கலாவதி எனது பிரசாதத்தை ஏற்கவில்லை, எனவே இது நிகழ்ந்தது. கலாவதி உடனே தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்று பிரசாதத்தை உட்கொண்டாள். திரும்ப வந்த அவளது முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அதிர்ஷ்டவசமாக தனது தந்தையும் கணவனும் பகவான் சத்யநாராயணரின் அருளால் காப்பாற்றப்பட்டதை கண்டாள். படகும் சொத்தும் ஆச்சரியகரமாக மீட்கப்பட்டன. எல்லோரும் மகிழ்ந்தனர். தனது பயணத்தில் நிகழ்ந்தது அனைத்தையும் சாது கூறி எவ்விதம் ஆபத்துகளில் இருந்து பகவான் தன்னை காத்தருளினார் என்பதையும் விளக்கினான். அதன் பிறகு பௌர்ணமி அன்றும் சங்கராந்தி அன்றும் சாதுவும் லீலாவதியும் ஒழுங்காக சத்யநாராயண விரதத்தை செய்து வந்தனர். மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பகவான் நாராயணரின் பேரின்ப நிலையை அவர்கள் அடைந்தனர். நிறைவாக துங்கத்வஜ மன்னனின் கதை குறித்து சிந்திப்போம். ஒரு நாள் துங்கத்வஜ மன்னன் வேட்டையாடச் சென்றான். வெகு தூரம் நடந்து சென்ற பின் அவன் களைப்படைந்தான். ஓர் ஆலமரத்தின் நிழலில் அவன் அமர்ந்தான். ஆலமரத்தருகில் மாடு மேய்க்கும் சில சிறுவர்கள் சத்யநாராயண விரத பூஜையை செய்து கொண்டிருந்தனர். மரத்தடியில் ஒரு மன்னன் தங்கியிருக்கிறான் என்பது சிறுவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்களில் ஒருவன் கொஞ்சம் பிரசாதத்தை மரியாதையுடன் அரசன் முன் வைத்தான். அந்த விரதத்தில் பங்கு கொள்ளவோ பகவானை நமஸ்காரம் செய்யவோ அரசன் விரும்பவில்லை. அந்த பிரசாதத்தையும் அவன் ஏற்கவில்லை. மாறாக அவன் அலட்சியமாக பார்த்துவிட்டு தனது தலைநகருக்கு திரும்பினான். பகவான் அரசனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார்.
அரசனது மகன்களும் மகள்களும் மரணமடைந்தனர் மற்றும் அவரது சொத்து முழுவதும் அழிந்து போயிற்று என்ற செய்தி அவனுக்கு எட்டியது. பகவானையும் அவனது பிரசாதத்தையும் நான் அவமதித்ததால் ஏற்பட்ட விளைவுகளே அவை என அவனது உள்ளுணர்வு சுட்டிக்காட்டியது. தனது தவறுக்காக அவன் பெரிதும் வருந்தினான். கனத்த இதயத்துடன் சிறுவர்கள் வழிபட்ட அந்த ஆலமரத்தடிக்கு அவன் சென்றான். இப்பொழுது அவனே மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜையை செய்தான். அரசன் மீது பகவான் சத்யநாராயணன் தனது கருணையை பொழிந்தார். தனது இழந்த சொத்தையும் மக்களையும் அவன் திரும்பவும் பெற்றான். அதன் பின் அரசன் ஒழுங்காக பகவானை வழிபட்டு ஆனந்தமாக வாழ்ந்தான். தேவர்களால் செய்யப்படும் இந்த விரதத்தை யார் மிகுந்த பக்தி ஸ்ரத்தை மற்றும் சரணாகதி பாவத்துடன் செய்கிறார்களோ, பக்தி ஸ்ரத்தையுடன் யார் பகவான் சத்யநாராயணரது கதையை கேட்கிறார்களோ, பூஜையில் யார் பங்கு கொண்டு பிரசாதத்தையும் உட்கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக செல்வம், சௌபாகியம், சந்தோஷத்தை அடைகிறார்கள். சம்சார சகதியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். இறுதியில் அவர்கள் உண்மையில் லயிக்கிறார்கள். கலியுகத்தில் சத்யநாராயண விரதத்தின் மூலம் ஒருவன் பகவான் ஹரியை வழிபட்டு இன்பம், அமைதி, செழிப்பை அடைகிறான். நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ள உண்மை இதுதான் என்பதாக சத்யநாராயண விரதத்தை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் வைகுண்ட ஏகாதசி விரதம் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.